ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி. இது ஒரு செமி கிரேவி டைப்பில் செய்ய போகிறோம். இதோட பேர் வந்துட்டு ஆச்சாரி முர்க். ஆச்சாரி முர்க் அப்படின்னா என்னன்னா, ஆச்சார்னா ஊறுகாய், முர்க்னா போலி, ரெண்டையும் போட்டு தான் நம்ம ஒரு காம்பினேஷனில் செய்ய போகிறோம். ஆனால் இது நீங்கள் சொன்னாலுடைய யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது இதில் நீங்கள் ஊறுகாய் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான ஆச்சாரி முர்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சுட வச்சிருக்கேன். இதுல ஒரு 10 முந்திரி பருப்பை நம்ம வேக போடுறோம். இப்போ இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த முந்திரி பருப்பு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு முந்திரி பருப்பு. இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற விட்டுலாம். இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதனால இந்த தண்ணியோடய வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச முந்திரி பருப்பு வந்துட்டு நல்லா வெந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம். தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு, அதனால தண்ணியோடய மாத்திட்டீங்க, அப்பதான் அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது முந்திரி பருப்பு. இப்போ இது கூட முக்கியமான ஒரு ஐட்டம் நம்ம சேர்த்த போகிறோம். இது வந்துட்டு மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் இல்லைன்னா மிக்சட் ஊறுகாய் இருந்துச்சுன்னா சேர்த்துங்க, அது ரெண்டு தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வேற எந்த ஊறுகாயும் இதில் சேர்த்த வேணாம். வெறும் அந்த மசாலா மட்டும் இருந்தால் கூட போதும், அது மட்டும் நீங்கள் சேர்த்திக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். நான் வந்து இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அந்த இதில் மாங்காயும் இருக்குது, கொஞ்சமாக அந்த மசாலாவோட சேர்ந்து இருக்குது. இது வந்து ரெடிமேடு ஊறுகாய் தான். இப்போ இதை வந்துட்டு இந்த முந்திரி பருப்போட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு தளிச்சிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரியுது. கூடவே ஒரே ஒரு வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி நீல நீல துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் ஜூலியன்ஸாக, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியும் இந்த எண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் லேசாக வதங்கினதும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லேசாக வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி எல்லாமும் நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். அதில் இந்த இஞ்சி பூண்டு விழுதியும் இதோட நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன தின் ஸ்ட்ரிப்ஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்திடலாம். இது இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த சிக்கனோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஒயிட்டாக மாறணும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சிக்கன் வந்துட்டு வெள்ளையாக கலர் மாறிச்சு. ஒரு 4 நிமிஷம் பக்கமாக நம்ம வந்து வதக்கிப்போம் ஹை ஃப்ளேமில். இப்போ வந்து ஃப்ளேம் லோ பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நம்ம ஊறுகாய் சேர்த்த போகிறோம், அதனால அதுவும் காரமாக இருக்கும், அதனால நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சிக்கனை வந்துட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் இந்த சிக்கன் வந்துட்டு வேகட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம சிக்கன் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிகள்லாம் சுண்டிடுச்சு. சிக்கன் வந்துட்டு வெந்திருக்கும். நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கோம், அதனால வேகமாக வெந்துடும். 5 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். நல்லா வெந்துச்சு சிக்கன். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த முந்திரி பருப்பும் அப்புறமேட்டு ஊறுகாயும் சேர்த்து அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்திடலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஊறுகாய் இதில் சேர்த்திருக்கோம். அதுலேயே உப்பு நிறைய இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. மோஸ்ட்லி அதில் இருக்கிற உப்பே சரியாக இருக்கும். திருப்பியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவிலே கொதிக்கிட்டோம். அதே மாதிரி லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம அந்த ஊறுகாயெல்லாம் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செம்ம வாசனையாக இருக்குது இந்த சிக்கன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மணத்தோட சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்திக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் இந்த ஆச்சாரி முர்கை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரோட்டிக்கு, சப்பாத்தி, நான் அதுக்கெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.